ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா திகில் பட விரும்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஈவில் டெத் வரிசையில இப்ப வந்திருக்கிற ஈவில் டெத் பர்ன் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஈவில் டெத் படங்கள் அப்படின்னாலே தனி ரசிகர் கூட்டம் இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கட்டுமே இல்ல. அந்த படத்துல வர அந்த விசித்திரமான பயம், அந்த ரத்த தடிக்கிற காட்சி, எதிர்பாராத ட்விஸ்ட் இதெல்லாம் ரசிக்கிறவங்களுக்காகவே செபஸ்டியன் மானிசெக் டைரக்ஷன்லாம் இந்த படம் வெளிவந்திருக்கு. 2023ல வந்த ஈவில் டெத் ரைஸ் படத்தோட வெற்றி காப்புறம் இந்த படம் கொஞ்சம் எதிர்பார்ப்போட வெளிவந்த படம்னே சொல்லலாம். ஆரம்ப காட்சியே ரொம்ப த்ரில்லிங்காவும் விறுவிறுப்பாவுமே இருக்கு. ஒரு ஏரி ஒண்ணு இருக்கு. அங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அமைதியான அந்த இடத்துல திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெண் உருவம் வெளிவருது. வெளியே வந்ததுமே அந்த 2 நண்பர்களையும் கொடூரமா கொல்லுது. அதே சமயம் கதை வேற கோணத்துல போகுது. வில்லியம்ஸ் ஆலிஸ்னு ஒரு தம்பதி இருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பா குழந்தை பெத்துக்கிறதுல அவங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம், சண்டை எல்லாமே நடக்குது. வில்லியம்ஸோட தம்பி ஜோசப் அவங்களோட காதலியா வரத்தியா இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த தம்பதியை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா வில்லியம்ஸ் ரொம்ப கோபத்துல இருக்காரு. அதனால யாரோட பேச்சுமே கேட்காம தனியா கார் எடுத்து கிளம்புறாரு. அவர் போற வழி வேற எதுவும் கிடையாது. அந்த ஏரியை ஒட்டி இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை நோக்கி போறாரு. அங்க அவர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது தற்செயலா அந்த பெண் உருவம் வர இடத்துலயே மாட்டிக்கிறாரு. அந்த பேயை அவரையும் விடல, அவரையும் கொண்டு போடுது. இப்போ வில்லியம்ஸ் இறந்து போயிடுறாரு. அவரோட உடலை புதைக்க வேண்டாம், எரிச்சிடலாம் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினர் முடிவு பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட மரணம் ஒரு மர்மமா இருக்கு. வில்லியமோட அப்பா தன்னோட மகனை கடைசியா ஒரு தடவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அந்த எரிக்கிற அறைக்கு போறாரு. ஆனா அங்க நடக்கிறது உண்மையான ஷாக்னே சொல்லலாம். வெட்டிக்குள்ள இருந்து எரியற நிலையில பாதி உடல் கருகுன நிலையிலயும் அந்த வில்லியம்ஸ் உயிரோட வெளியே எந்திரிச்சு வராரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல நடக்கிற கொடூரமான சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதை. இயக்குனர் செபஸ்டியன் மானிசெக் பத்தி சொல்லவே வேணாம். ஈவில் டெத் படங்களுக்கே உரிய அந்த பயத்தையும் பதட்டையும் முதல் காட்சியில இருந்தே கடைசி வரைக்கும் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காரு. படம் முதல் பாதியிலேயே ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. அந்த டிக் மொமெண்ட்ஸோடய படம் நகர்ந்துட்டு போகுது. குறிப்பா டைனிங் டேபிள் சீன் வேற லெவல்னே சொல்லலாம். குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அங்க வர அந்த பதட்டம் அப்ப அவ்வளவு பரபரப்பா கொண்டு போயிருக்காங்க. ஆனா படம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பதற்றத்தோட போகுதான்னு கேட்டா இல்ல. ஒரு காட்சியில பயமுறுத்தி இருக்காங்க, இன்னொரு காட்சியில லாஜிக்கே இல்லாம சீன்களும் வருது. படம் பார்க்கும்போது ஏன் இப்படி பண்றாங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வி வர்றத நம்மளால தடுக்க முடியல. வெனஸ்டே சீரீஸ்ல மிரட்ன 100 டோக்கன் இந்த படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச மாதிரி தான் இருக்கு. அவரோட சண்டை காட்சிகள் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு. பயமுறுத்துற காட்சிகள், அந்த பின்னணி இசை, நடிகளோட நடிப்பு இதெல்லாம் படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அதே சமயம் படத்தோட நீளமும் லாஜிக்கே இல்லாத சில சீன்களும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் இருக்கு. ஆக மொத்தத்துல ஈவில் டெத் பர்ன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஒரு தடவை பார்க்கலாங்க. நீங்க ஈவில் டெத் பிரான்சஸோட மிகப்பெரிய தீவிர ரசிகரா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களை கண்டிப்பா ஏமாத்தாது. ரத்தமும் சதியுமான அந்த ரத்த குழியில எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களையும் ஏமாத்தாது. ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.